ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வி டூ பேர்ட்ஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேர்ம் அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபேர்ம் அப்டேட் வந்து கொஞ்ச நாள் கழித்து போடலான்னு நினச்சேன், பட் இந்த டைம் போட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ எந்த பேர்லாம் வந்து ப்ரீடிங் விட்டுருக்கோம், எக்லே எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற பேர் வந்து லூட்டினோ மேலும் கிரே ஃபீமேலும். ஸோ இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வரைக்கும் 4 வாட்டி ப்ரீட் ஆகிருக்கு. 4 வாட்டியுமே 2 சிக்ஸ் தான் நமக்கு தந்துகிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி அதே மெயின்டைன் பண்ணுற வகையில் இந்த வாட்டியும் நமக்கு 2 சிக்கு தான் தந்திருக்கு. ஸோ சிக்ஸ் நல்லா தான் இருக்குது. கிரே தான் இறங்கியிருக்கு. லூட்டினோ இறந்து 3 ஃபஸ்ட்டு 4 எக் வச்சுது. ஸோ அதில் வந்து 3 ஹேட்ச் ஆகி 1 இறந்துருச்சு. அந்த 1 வந்து லூட்டினோ. ஸோ இது 2 தான் காப்பாற்றுதுன்னு சொல்லிட்டு அதையும் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா நானும் 2-3 ஃபுட்டு வைக்கிறதுல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அது வந்து என்னென்னா, நம்ம நிறைய பிக்னஸாக இருக்கிறவங்க நிறைய பண்ணக்கூடியதான். ஸோ நிறைய பேர் வந்து சிக்ஸ்லேருந்து வந்து பீட்ரூட் வைப்பீங்க, அது வந்து பெஸ்ட்டு. ஆனால் வந்து நான் வந்து என்ன வச்சேன்னா கோதம்பு வச்சேன். ஸோ கோதம்பு வைக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டியாக இருக்கிற சிக்ஸுக்கு வந்து அந்த பீக்கில் வந்து இது ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அதால் ஓப்பன் பண்ண முடியாது மவுத்தை. ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இனியும் வந்து பீட்ரூட் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்ச பேர், அதாவது ஒரு 4 எக் வச்சுருந்தா 4ஐயும் காப்பாற்றி கொடுக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு பேர் தான் இது. ஸோ ஒயிட் ஃபேஸ் மேலும் கிரே ஃபீமேலும், ஃபீமேல் மட்டும் வெளியே இருந்துச்சு. ஸோ இப்போ உள்ளே பார்க்கலாம். ஓகேவா, உள்ளே பார்ப்போம். ஸோ எத்தனை எக் வச்சுருக்குன்னு தெரில. ஆனால் வந்து 1 எக் வச்சுருந்தேன் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிற முன்னாடி பார்க்கும்போது. ஸோ இதான் மேலு. ஸோ நல்ல மேல், சூப்பராக காப்பாற்றும். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, கிரேயும் இது இந்த ஒயிட் ஃபேஸை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, மேலே நீங்கள் கிரே கூட போட்டு. ஏன்னா இறங்குற சிக் ஃபுல்லாக எனக்கு வந்து கிரேயும் வேறு ஃபான் கலர் அந்த மாதிரி தான் இறங்குச்சு. ஒரே ஒரு பேர்ல் இறங்குச்சு, அதாவது ஒயிட் இல்லை, நம்ம சாதா லூட்டினோ பேர்ல் இறங்கிச்சு. ஸோ இதில் டாமினேட் வந்து பண்ணுறது டிஎன்ஏ வந்து அதுக்கு தான் கொஞ்சம் ஜீன் வந்து ஃபீமேலுக்குள்ள ஜீன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு இது வந்து 4வது வாட்டி. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் உடஞ்சி வருது கலர்லாம். இப்போ ஃபான் கலர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு கிரே இறங்கிச்சு, செகண்டு ஃபான், அடுத்தது பேர்ல். இந்த வாட்டி என்ன இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த வாட்டி ஒரு வேளை வந்தால் ஒயிட் ஃபேஸ் வரலாம், பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரில. ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாண்டாம், வெளியே போயிடுச்சு, இன்குபேட் பண்ணால் வெளியே போயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதுங்க இன்குபேட் பண்ண டைமில். ஸோ பார்த்திங்களா, வெளியே வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா, ரொம்ப பயந்துடுச்சுன்னா அடுத்தது வந்து ப்ரீடிங் கேஜுக்குள்ளே போகாமல் இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. ஸோ சரி, போயிடும்னு நினைக்கிறேன். உள்ளே போயிடும், நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஸோ கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பேர் வந்து ஒயிட் ஃபேஸ் மேலு, பேல் ஃபீமேல். ஓகேவா, இது வந்து பேல் ஃபீமேல் ஏன் போட்டிருக்கேன்னா, இது ஒயிட் ஃபேஸ் ஜீனில் வந்தது. அதாவது நான் சொன்னோம்ல, ஒரு பேர்ல் வந்துச்சுன்னா நம்ம ஒயிட் ஃபேஸுக்கும் கிரேக்கும், அதோட குட்டி தான் இது. ஒரு 9 மந்த் இருக்கும். ஒயிட் ஃபேஸ் மேல் வந்து ஒரு 1.5 மந்த் இருக்கும். அதை 1 இயர் 5 மந்த் இருக்கும். ஸோ மேட் ஆகிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி வந்து வேறு மேல் போட்டிருந்தேன், அதுவும் மேட் ஆச்சு. பட் வந்து ஒரு 3 வாட்டி மேட் ஆன பிறகு எக் லே பண்ணல. என்ன விஷயம் அப்படின்னு தெரில. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து மாற்றாதுங்க, மேல் மாற்றாதுங்க. ஏன்னா ஒரு பேர் செட் ஆக ரொம்ப நாள் ஆகும். ஸோ என்னன்னு தெரில. ஆனால் இது வந்து ஒரு 2 டேஸ்லேயே வந்து அடுத்தது இது கூட மேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ யாரும் இந்த மாதிரி மாற்றாதுங்க. ஸோ எதனால் வந்து மேட் ஆகுது, மேட் ஆகி எக் லே பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஏஜ் குறவாக இருக்கும். என்கிட்ட நான் இன்னொரு பேர் காணிக்கேன், நான் அடுத்த பேர் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அதுவுமே மேட் ஆகிடுச்சு, பட் வந்து எக் லே பண்ணாது. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ கைஸ், நான் சொன்ன பேர் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஃபீமேல் வந்து ஃபான். ஸோ ஃபான் வந்து ஒரு 5 மந்த்து தான் இருக்கும். ஆமாம், கொடி போனால் ஒரு 5.5 மந்த் இருக்கும். ஸோ மேல் வந்து ஒரு 8 மந்த்து. ஆமாம் 8 மந்த் இருக்கும். ஸோ இதுவும் மேட் ஆச்சு. இது நான் மேட் ஆச்சு, ஆனால் கண்டிப்பாக எக் லே பண்ணாது. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் 1 இயர் ஆன பேர்லாம் மேட் ஆச்சுன்னா, நீங்கள் ஒரு வேளை நெஸ்ட் பாக்ஸ் வைக்கட்டாலும் கேஜ்லேயே எக் லே பண்ணும். பட் இது வந்து 2 டைம்ஸ் வந்து இது வரைக்கும் மேட் ஆனதை நானே பார்த்தேன். ஆனாலும் வந்து எக் லே பண்ணாது.
ஏன்னா வந்து அதுக்கு ஏஜ் வந்து ரொம்ப குறைவு, 5 மாதம். எப்போ எக் லே பண்ண தொடங்குன்னா ஒரு 9 மந்த் 10 மந்த் அந்த டைமில் தான் எக் லே பண்ணும். ஸோ இது வந்து நான் இப்போவே பிரித்து போட்டேன் இந்த பேர். ஏன்னா ஒரு பேர் செட் ஆக ரொம்ப கஷ்டப்படுது எனக்கு. ஸோ சின்னதுலேருந்தே ஒரு 5 மந்த் இந்த டைம்லேருந்தே நீங்கள் வந்து ஒரு பேராக செட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் பாண்டிங் ஆயிரும். உங்களுக்கு ப்ரீடிங்கும் இதுலேருந்தே நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுத்து நல்லா ஃபுட்டெல்லாம் கொடுத்து பூஸ்ட் பண்ணி ஒரு 8-9 மந்த்லலாம் பாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து சின்னதுலேருந்தே அதை பேர் பண்ணி அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பேர் செட் ஆயிரும். ஸோ நிறைய பேர் பேராக வாங்குவீங்க. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் அதோட டிஸ்அட்வான்டேஜ்லாம் சொல்கிறேன். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் வந்து ரொம்ப பிடிச்ச பேர் எனக்கு. அதாவது அல்பினோ, டேம்டு அல்பினோ ஃபீமேலும் அல்பினோ பைடும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக 2வது ப்ரீடிங் இது. ஸோ நான் அப்படி தான் போடுவேன். ஏன்னா வந்து 2வது ப்ரீடிங் வேறு நல்லா தான் இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3-4 டைம்ஸ் எடுக்கும்போது கிளச் எடுக்கும்போது தான் கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ அதனால் நான் எல்லா பேர்டையும் அப்படி தான், எல்லா பேரையும் அப்படி தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூஸ் ப்ரீடிங்கில் போட்டுட்டு அடுத்தது 3ஆவது வாட்டி வந்து 1 மந்த் அப்படி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து வந்து ப்ரீடிங் போடுவேன். ஸோ இது எத்தனை எக் லே பண்ணியிருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. இது வரைக்கும் அதை வந்து காணிக்கவே இல்லை. இது கொஞ்சம் அக்ரெசிவான மேல். ஸோ இதை பார்க்கவே முடியலை. அண்ணன் சொன்ன உடனே காணிச்சாச்சு. சரி, ஓகே கைஸ். அப்போது வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேன். ஸோ 2 எக் பார்த்திங்கன்னா அது விட்ட உடனே இது இன்குபேட் பண்ண போயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு பேரண்டிங்கு. ஸோ இதுக்கும் நான் அந்த கோதம்பு கொடுத்து தான் மிஸ்டேக் பண்ணேன். ஸோ இந்த வாட்டி அதை அந்த ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டேன். இந்த வாட்டி ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அப்படி வச்சு பார்த்து ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ போன வாட்டி வந்து நான் யோகா பண்ணிகிட்ருக்கிற இந்த ஒரே ஒரு இதாக வந்துச்சு. ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த கிளாத்தெல்லாம் ரிமூவ் பண்ணனால அதுக்கு கொஞ்சம் காற்றடிக்கிறனால அப்படி நிற்கிது. ஸோ இந்த ஒன்று தான் வந்துச்சு போன வாட்டி நமக்கு ரிசல்ட்டில், அந்த அல்பினோக்கும் அந்த அல்பினோ பைடுக்கும் வந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து வரும்னு நினைக்கிறேன். போன வாட்டி 3 சிக் வந்துச்சு. ஒரு இது வந்து ஃபெர்டைல் பண்ணவே இல்லை, ஒரு எக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து எப்படி வருதுன்னு தெரில. ஸோ வரது வந்து அல்பினோ வருது. அது கண்டிப்பாக வரும்னு தெரியும், அல்பினோ தான் வரும். ஸோ இந்த வாட்டி எப்படி காப்பாற்றுது அதுதான் மேட்ரு. ஸோ இந்த வாட்டி பார்ப்போம் எப்படி வந்து காப்பாற்றுது, எவ்வளோ சிக்ஸ் வருதுன்னு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது தான் நம்ம தனிக்காட்டு ராஜா. அதாவது வந்து விசில் அடிச்சுட்டே இருக்கும். ஆனால் நான் வந்து ஃபீமேல் தான் போட்டால் வந்து சண்டைக்கு போகும். ஆனால் விசில் மட்டும் அடிக்கும், என்னன்னு தெரில. ஸோ இதுக்கு வந்து இது வரைக்கும் வாங்கி ஒரு 8 மந்த் ஆகுது. இன்னும் ஒரு ஃபீமேல் செட் ஆகலை. இனி அப்படியே போட்டாலும் எத்தனை வருஷம் ஆகுமா செட் ஆகிறதுக்கு. ஸோ இது அப்படியே கிடக்குது. ஸோ இதை பார்க்கலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து காலனி கேஜ். இதில் நம்ம சிக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருப்போம். ஸோ இதில் வந்து தான் அந்த பேர்ல் ஃபீமேல், அதாவது பேர்லோட மேல் எடுத்து போட்டிருக்கேன். என்ன இருக்குது. ஸோ இது ஏன் இதில் எடுத்து போட்டேன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மி மாதிரி இருக்குது. எனக்கு ஏஜும் கம்மியான மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வேறு ஒரு ஃபீமேல் பார்த்து போடலாம். அப்படி ஒரு 7 மந்த்து இல்லைனா ஒரு 8 மந்த் அந்த மாதிரிப்பட்ட ஃபீமேல் எதை பார்த்து போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ விசில் அடிச்சுட்டே தான் கிடக்கு. ஏன்னா பேர்லேருந்து பிரிச்சிட்டோம்ல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதுங்க. ஏன்னா இது கொஞ்ச நாள் நீங்கள் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் நான் போட்டிருந்தா கண்டிப்பாக எக்லேயே பண்ணியிருக்கோம் அந்த ஃபீமேல். பட் நான் ஏன் பிரிச்சேன்னா கொஞ்சம் கலரேஷன் இதோட கலரேஷனோடி அதுக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் பிக்மெண்ட் அதிகமாக இருந்தது. ஸோ அது கூட போட்டு பார்க்கலாம் பேல் கூட. ஏன்னா அது ஒயிட் ஃபேஸ் பேரண்ட்லேருந்து வந்த பேல் தான். ஸோ அதனால கொஞ்சம் நமக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. இதுவும் ஒயிட் ஃபேஸ் அதுவும் ஒயிட் ஃபேஸு. ஸோ பார்ப்போம் கைஸ் இனி ஃப்யூச்சரில் வந்து எப்படி வருது, இதை எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபீமேல் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ கைஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பர்சனலுக்காக யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர். ஸோ இன்னொரு சிம் நம்ம இதுக்குன்னு தனியாக எடுக்கிறோம். ஸோ எடுத்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே அர்ஜென்ட் இல்லாட்டாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது கைஸ். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா பாய், see you.